20ஆம் நூற்றாண்டுகளின் இறுதி பகுதிகளில் மிஸ்டர் குரூல் இந்த பேரை கேட்டாலே ஆஸ்திரேலிய மக்களுக்கு பயமும் மர்மமும் அதிகமாகவே உண்டாகியிருந்த ஒரு காலப்பகுதி அது. ஆஸ்திரேலிய குற்றவியல் வரலாற்றில் இன்றளவிலும் ஆஸ்திரேலிய போலீஸ் குற்றவாளியை கண்டுபிடிக்க ரொம்பவே தேடியும் கண்டுபிடிக்க முடியாமல் போன ஒரு கேஸ் இது. யார் இந்த மிஸ்டர் குரூல்? இப்பவும் ஆஸ்திரேலிய போலீஸ் இந்த குற்றவாளியை ரொம்பவே புத்திசாலியான ஒரு குற்றவாளியா பார்க்க காரணம் என்ன? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். குற்றம் 1980 1990 காலங்களுக்கு இடையில நடக்க ஆரம்பிக்குது. குழந்தைகள் கடத்தல், கற்பழிப்பு, கொலை என்று நீண்ட நாட்களா தொடரா நடந்து வர ஆரம்பிக்குது. ஆஸ்திரேலியாவோட மெல்போர்ன் நகரம் அப்ப வரைக்கும் ரொம்பவே அமைதியான நகரம், மக்கள் வாழ ரொம்பவே பொருத்தமான பாதுகாப்பான இடமாக பேர் எடுத்திருந்ததும் கூட. ஆனா இந்த பேரை இந்த குற்றவாளி தவிடு பொடியாக்கிய காலப்பகுதியா அது இருந்திருக்கு. மெல்போர்னோட வடக்கு மற்றும் கிழக்கு புறநகர் பகுதிகளில் குழந்தைகள் கடத்தல் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா கடத்தல் நடந்ததற்கோ கொலை நடந்ததற்கோ போலீஸ் எவ்வளவு தேடியும் ஒரு தடயம் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. இந்த கொலைகாரன் தன்னோட குற்றங்களை நடத்தி முடிக்கிறதுக்கு அவனோட முன்கூட்டிய திட்டமிடலும் அதை செயல்படுத்துவதற்கான புத்திசாலித்தனமும் தான் இந்த குற்றவாளியை நாம இப்ப வரைக்குமே இவன் யார் என்று கேட்கறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு. மிஸ்டர் குரூலோட முதலாவது அறியப்பட்ட குற்றமாக 1987 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றதா சொல்றாங்க. இது மெல்போர்னோட புறநகர் பகுதியில் இருக்கிற லேயர் பிளாண்டி என்ற இடத்துல நடந்திருக்கு. இதற்கு இலக்கானவங்க அங்க வாழ்ந்த ஒரு குடும்பம் என்று சொல்றாங்க. அன்றைய நாள் இரவு நேரத்தில் ஜன்னலை உடைச்சு கொண்டு வீட்டுக்குள் புகுந்த அந்த மர்ம நபர் கத்தி மற்றும் துப்பாக்கி முனைகள்ல அங்க இருந்த கணவன் மனைவிய கை, கால், வாய் போன்றவற்றை கட்டி போட்டு அங்க இருக்கிற அலுமாரியில அடைச்சி வைக்கின்றான். பின்னாடி ஒரு அறையில தூங்கி கொண்டிருந்த அவங்களோட மகனையும் கட்டில அதே போல கட்டி வைத்து விட்டு இன்னும் ஒரு அறையில் தூங்கி கொண்டிருந்த அவங்களோட 11 வயது மகளை பல மணி நேரம் சித்திரவதை பண்ணி பாலியல் வன்புணர்வு செய்திருக்கான். பின்னாடி அவன் அங்கிருந்து வந்தது போனதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியதோட அந்த வீட்டில இருந்து உடைகள், சிறுமியோட பள்ளி சீருடைகளை எடுத்து சென்றதா சொல்லப்படுகிறது. இது நடந்து ஒரு வருடம் கழித்து, அதாவது 1988 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு அப்ப வரைக்கும் போலீஸ் தேடியும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அந்த நபரோட அடுத்த, அதாவது இரண்டாவது குற்றம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த குற்றம் ரிங்வுட்ல இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குடும்பத்தோட வீட்டில் நடந்திருக்கு. முன்னாடி என்ன பேட்டர்ன்ல இந்த குற்றம் நடந்ததோ அதே பாணியில தான் இந்த குற்றமும் நடந்திருக்கு. அதனாலேயே இந்த குற்றத்தையும் இதே குற்றவாளி தான் பண்ணி இருக்க வேண்டும் என்றும் போலீஸ்ல முடிவாகுது. சோ இந்த வீட்டில் மிஸ்டர் குரூலோட வேட்டைக்கு பலியானது அந்த வீட்டில் இருந்த ஒரு 10 வயது சிறுமி என்று சொல்றாங்க. இந்த வாட்டி அந்த சிறுமி வீட்டில இருந்து கடத்தப்படுறாங்க. கடத்தப்பட்டு 18 மணி நேரத்தின் பின் சிறுமி அந்த இடத்துல இருக்கிற ஒரு மின்சார சபை நிலையத்தில் கொண்டு விடப்படுறாங்க. அப்போ சிறுமியோட கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. சிறுமி பல் துலக்கப்பட்டிருக்கா, குளிப்பாட்டப்பட்டிருக்கா, பின்னாடி ஆடைகள் போடப்பட்டு அங்க கொண்டு விடப்பட்டிருக்கா. இது எல்லாமே எந்த ஆதாரங்களும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக குற்றவாளி குழந்தையோட உடல்ல இருந்த ஆதாரங்களை அழிக்க முயற்சி பண்ணி இருக்கிறார் என்பது போலீசால சொல்லப்பட்ட தகவல். குற்றவாளியினால அடுத்ததா செய்யப்பட்ட ஒரு குற்றம் 1990 ஜூலை மாதம் 3ஆம் தேதி செய்யப்பட்டிருக்கு. இதுல சாரோன் வில்ஸ் என்ற 10 வயது சிறுமி இலக்காகி இருக்காங்க. முன்னாடி சொன்னால் போல பெற்றோர் வீட்டுல கட்டப்பட்டு மிரட்டப்பட்டிருக்காங்க. சிறுமி கடத்தி கொண்டு செல்லப்பட்டு 18 மணி நேரம் அங்க வைத்திருக்கப்பட்டு பின்னாடி அங்கிருந்து ஒரு பள்ளிக்கூடத்துல விடுவிக்கப்பட்டிருக்கா. முன்னாடி கடத்தப்பட்ட சிறுமியை கொண்டு வந்து விட்டப்போ எப்படி உடல் அடையாளங்கள் அளிக்கப்பட்டிருந்ததோ இப்பவும் சிறுமி குளிக்க வைக்கப்பட்டு புது உடைகள் போடப்பட்டு அங்க கொண்டு விடப்பட்டிருக்கா. குரூல் செய்த ரொம்பவே பிரபலமான ஒரு குற்றம் என்றா 1991 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இதுல கர்மின் சான் என்ற 13 வயது சிறுமியோட கடத்தல் சம்பவம் நடந்திருக்கு. இந்த குடும்பத்தோட வீட்டுக்குள்ள நுழைந்த குரூல் முன்னாடி போலவே வீட்டில் இருந்தவங்களை கட்டி போட்டதோட சிறுமியோட தங்கைய அலுமாரியில் வைத்து அடைச்சிருக்கான். முன்னாடி கடத்தப்பட்ட சிறுமிகள் விடப்பட்டது போல இந்த வாட்டி கர்மின் சான் திரும்பி வரல. ஒரு வருடத்துக்கு பின்னாடி ஒரு உடல் புதைக்கப்பட்டிருப்பதா போலீசுக்கு தகவல் கிடைக்குது. அந்த எலும்புக்கூடு கடத்தப்பட்ட கர்மின் சானோடது என்பது தெரிய வருகிறது. தலையில் துப்பாக்கியினால சுடப்பட்டு அந்த சிறுமி கொல்லப்பட்டிருக்கா. கடத்தல், பின்னாடி பாலியல் வன்கொடுமைகள், இப்போ கொலை என்று அடையாளம் தெரியாத இந்த நபரோட குற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகி போயிருக்கு. அதோட போலீசுக்கும் குற்றவாளியை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பிரஷரும் அதிகமாகி இருக்கு. விக்டோரியா போலீஸ் குற்றம் நடந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அங்க கிடைத்த
எவிடன்ஸ்களையும் குற்றவாளிகளை நேர்ல பார்த்த ஆட்களையும் குழந்தைகளையும் விசாரிச்சு குற்றவாளியோட தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை ஸ்கெட்ச் பண்ணி பல பத்திரிகைகள்ல நியூஸ் போடுறாங்க. குற்றவாளியை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்ல சொல்லி பொதுமக்கள் கிட்டையும் உதவி கேட்கிறாங்க. இந்த கேஸ்ல நூற்றுக்கணக்கான நபர்களை போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல கைது பண்ணி விசாரிச்சும் குற்றவாளியை எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஆதாரங்களோட கண்டுபிடிக்க முடியல. கடைசியா 2016 குற்றவாளி பற்றி தகவல் சொல்றவங்களுக்கு $1 மில்லியன் பணம் தரப்படும் என்று போலீஸ் அறிவிச்சும் குற்றவாளி பற்றி இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியல. இப்ப வரைக்குமே குற்றவாளி உயிரோட இருக்கானா இல்லையா என்பது கூட தெரியாம ஆஸ்திரேலியாவோட ரொம்பவே பிரபலமான மிஸ்டர் குரூல் கேஸ் இன்னமும் ஓப்பில் தான் இருக்கு.